இலங்கை வாழ் உறவுகளுக்கு இலங்கை அரசு தற்போது ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், தேர்தல் தொடர்பாக இடம்பெறுகிற இந்த குழப்பங்களை வந்து நீங்கள் நேரடியாகவே முறைப்பாடு செய்யலாம். தேர்தல் தொடர்பாக இடம்பெறுகிற பிரச்சனைகளை வந்து போலீஸ் வந்து தீர்த்து வைக்கிற வரைக்கும், அங்கே ஆதாரங்களை தேடுற வரைக்கும் விட்டு கொண்டிருக்காம, ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற இடங்கள்ல அல்லது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பாக தேர்தல் சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களோட ஊர் வழியே அல்லது உங்களோட கிராமப்புறங்களில் அல்லது உங்களோட மாவட்டங்களில் நகரங்களில் பஸ் ஸ்டாண்ட் வழியே அங்கே டவுனுக்குள்ளே இப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளும் போது இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இதனூடாக முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். அது யார் ரெண்டு இல்லை, தமிழ் எம்பி மேராக இருந்தாலும் சிங்கள எம்பி மேராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன வகையில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கையாளன்னு சொல்லி. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களோட மொபைல் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் வீடியோ சொல்லியிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு லாகின் மெத்தடை பயன்படுத்தி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போங்க. உள்ளே போன பிறகு அங்கே உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய வசதி இருக்குது. அல்லது ஃபோட்டோ போடலைன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுத்து மூலமாக என்னென்னவற்றை நீங்கள் சொல்லணுமோ அவளத்தையும் சொல்லி நீங்கள் நேரம் இடம் என்பவற்றை குறிப்பிட்டு ஜிபிஎஸ் லொக்கேஷன்லாம் அதிலே உங்களுக்கு வேறு நான் அதை வீடியோ சொல்லியிருக்கேன். அப்படியே பாருங்க. பார்த்த பிறகு உங்களோட ஊரில் நடக்கிற இந்த தேர்தல் தொடர்பான குளறுபடிகள் அல்லது அசம்பாவித விதங்களை நீங்கள் வந்து எடுத்து நேரடியாக அந்த அப்ளிகேஷன் ஊடாக தேர்தல் திணைக்களத்துக்கு, அதாவது இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதுக்கு பிறகு ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டவையில் உண்மை என்று கண்டறிஞ்சு அவங்க சட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்ல வராங்க. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் போயிட்டு உள்ளே பாருங்கள் எப்படி என்ன வகையில் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன வகையில் ஓப்பன் பண்ணுறது, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டை நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிய பிரயோசனமாக இருந்தால் கூட உறவு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எதிர்காலத்தில் இவ்வாறான வீடியோக்கு வந்து நான் போடும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாம். உங்களோட மொபைல் ஃபோன் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இந்த ECEDR அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்கள். இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த மொழின்னு சொல்லி தெரிஞ்சிடுங்க. நம்மளை நான் விளங்கப்படுத்துறதுக்காக பொதுவாக இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் தமிழ்னா தமிழில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த ரெஜிஸ்டர் ஃபார்மில் ஒரு யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேம் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ண பிறகு உங்களோட NIC நம்பர், நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ண பிறகு உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பாவனில் வச்சுக்கக்கூடியது ஞாபகம் வச்சுக்கூடிய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் OTP கோடுன்னு சொல்லி உங்களோட மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP கோட்டை பெறுவீங்க. அந்த OTP கோட்டை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி உங்களோட லாகின் பேஜுக்கு போகும். லாகின் பேஜில் போய்ட்டு நீங்கள் கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். இதில் பாருங்கள் அந்த ப்ளஸ் அடையாளம் போட்டிருக்கு, ஆட் கம்ப்ளைண்ட் ஒரு ரிக்வஸ்ட்ன்னு இருக்குது மேலுக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே போதும் நார்மலாக. இல்லாட்டி கீழுக்கு பாருங்கள் ப்ளஸ் போட்டிருக்குது. இது ரெண்டதை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்னா ரிக்வஸ்ட், நீங்கள் கம்ப்ளைண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் செலக்ட் பண்ணி இப்படி கேமரா ஆப்ஷன் வருது. இப்போ இந்த கேமரா அட்டாச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட இடங்களில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணி போட்டு நீங்கள் ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணலாம். இப்போ படத்தில் சொல்கிற மாதிரி அதை கேப்சர் பண்ணலாம், நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே பாருங்கள் ஸ்கிப் பண்ணுறது, அதை கொடுத்துட்டிங்கன்னா டிரெக்டாகவே நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு வரும். இப்போ GPS லொக்கேஷன்லாம் நீங்கள் என்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் அந்த மேப்பில் ஓதுட்டிங்கன்னா அது ஓட்டோவாகவே எடுக்கும் எந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஏரியா கேட்குது, இன்சிடென்ட் எந்த லொக்கேஷன் நடக்குன்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் இருக்குது. டிஸ்ட்ரிக் வந்து எந்த மாவட்டத்தில் இது உள்ளடங்கு இந்த பிரச்சனை வந்து இந்த மாவட்டம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்க் கொண்டு போடுறேன். அதுக்கப்புறமா வந்து டைம் கேட்கும், என்ன டைம் என்ன நேரம் இந்த விஷயங்கள்லாம் கேட்கும். முக்கியமாக இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறது தயவு செய்து விளக்கமாக நீங்கள் எழுதிடலாம். அந்த பிரச்சனைகளும் எழுதலாம். சமூக ஆர்வலர்கள் இந்த அப்ளிகேஷனை முக்கியமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைமையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து எங்களோட தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வந்து போயிடும். ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷனோடாக ஒரு தேர்தல் தொடர்பான நடக்கிற அசம்பாவிதங்களை வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ரிப்போர்ட்லையும் பார்க்கலாம்.